அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பள்ளியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு திருப்பலிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை தகுதியான மனிதர்களுடைய வாழ்விலும் இல்லத்திலும் நிறைவாக தங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையினுடைய ஆசிரால் முழுமையாக நினைக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்கிற பாக்கியத்தை இத்திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கமேத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11. இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய மற்றும் 8 தொடங்கி 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு படையலிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணரமற்று போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறினால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது.
என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80 பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவி சாயும். கிருபைகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறுவும் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறுவும் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறுவும் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறுவும் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள்.
பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுதும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமான உறவுகளே, நான் வெறும் மனிதன் அல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் தன்னை குறித்து நம்மிடத்தில் அவர் விளக்கி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. மனிதர்களாகிய நாம் தான் பல நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஆனால் கடவுள் அவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுகிறார். நான் மனிதன் அல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கிற தூயவர் என சொல்லுகிறார். முதல் வாசகத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல அவர் எப்படி நம்மையெல்லாம் உருவாக்குகிறார் என்பதை எடுத்துரைக்கிறார். நீ குழந்தையாக இருக்கிறாய், நான் உன்னை எடுக்கிறேன், என் மார் மேலும் என் தோள் மீதும் உன்னை வைத்து நான் வளர்த்தெடுக்கிறேன், உனக்கு நடை பயிற்றுவிக்கிறேன், உனக்கு நான் உணவூட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு தாய் தந்தை எவற்றையெல்லாம் சிறிய வயதில் நமக்கு செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்கிற தந்தையாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவருடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோமே, நான் எவ்வளவு தூரம் உன்னிடத்தில் நெருங்கி வருவதற்கு முயல்கிறேனோ நீ அவ்வளவு தூரம் என்னை விட்டு விலகி செல்வதிலே கருத்தாயிருக்கிறாய். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இல்லத்திலோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு உறவு வட்டத்திலோ ஒருவர் மிகுந்த அன்போடு இருப்பார், ஒருவர் ரொம்ப கடுமையாய் நடந்து கொள்வார். இந்த கடுமையாய் நடந்து கொள்ளுகிறவருடைய வார்த்தைக்கு இருக்கிற செவிமடுப்பும் அவருடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடக்கிற விதமும் இந்த கனிவோடு இருக்கிற மனிதனுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தையை we take it for granted. அவர் தானே, அவங்க தானே. பல நேரங்களில் நவம்பர் 2ஆம் தேதி திருப்பலிக்கு செல்லுகிற பொழுதோ அல்லது இறந்த ஆன்மாக்களுடைய நினைவு திருப்பலிக்கு செல்லுகிற பொழுதோ அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் இறந்த நாளில் அழுவதைப் போல இந்த நாளில் அழுவதை அல்லது இன்னும் அதிகமாய் உடைந்து அழுவதை பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கூட இருக்கிற பொழுது அந்த தாயும் தந்தையும் கொடுத்த அன்பை, தாயும் தந்தையும் கொடுத்த ஒரு தைரியம், தாய் தந்தை இருக்கிற பொழுது நம்முடைய மனதிற்குள் எழுகிற அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு தைரியம் இருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் இல்லாத பொழுதுதான் அதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். உண்மையிலேயே தாயினுடைய அன்பு இருந்த பொழுது, நீ சாப்பிட்டியாயா, உடம்ப பார்த்துக்கோ, மழை பெய்து தலை நனையாம போன்னு சொல்வது, வண்டியில் போகிறப்ப பார்த்து பத்திரமா போயான்னு சொல்லுவாங்க. நேரத்துக்கு ஒரு ஃபோன் அடித்து நமக்கு தொந்தரவாக இருக்கும், சாப்பிட்டியாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது எத்தனை நாள் எத்தனை நேரம் அந்த வார்த்தைகளை அவர்களின் உபசரிப்பை நாம் கொண்டாடி இருப்போம்னு தெரியாது. ஆனால் அவர்கள் போனதுக்கு அப்புறமாக தான் உண்மையில் அப்படி மனதார நம்மை கேட்கிற, நம்முடைய நலனை நாடுகிற மனிதர்கள் இல்லை என்பதை உணர்கிற பொழுது, ஐயோ இப்போ என்னை கேட்க ஆள் இல்லையே, நீ எப்படி இருக்குன்னு கேட்க ஆள் இல்லையே, நான் கண்ணீர் சிந்தினால், நான் கஷ்டப்பட்டா அடுத்த நொடியே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் நீ மனசு உடையிற,
உனக்கு என்ன யாரும் இல்லையா, நான் இருக்கேன்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் விடு, நாங்கள் எதாவது செய்கிறோன்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தார்களே, அந்த மனிதர்கள் இல்லையேன்னு சொல்லி அவர்கள் இல்லாத பொழுது நாம் உணர்வோம். கடவுள் ஒருவேளை தன்னை மிகுந்த கடினமான ஒரு தந்தையாய் தாயாக வெளிப்படுத்தியிருந்தால் கூட இந்த மக்கள் அவரை விட்டு வழி மாறி போயிருக்க மாட்டாங்க. சொல்லுகிறாரு, நான் ரொம்ப கனிவோடு பேரன்போடு பேர் இரக்கத்தோடு உங்களை நான் வழிநடத்துகிறேன், உங்களை வளர்க்கிறேன், உங்கள் மீது அன்பை பொழிகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களிடத்தில் எவ்வளவு பேரன்போடு உங்களை நாடி வருகிறேனோ அப்படியே அதற்கு முற்றிலும் மாற்றாக நீங்கள் விலகி செல்வதில் கருத்தாக இருக்கிறீர்களே. எண்ணி பாருங்களே, கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்ப நடத்தினாரு. சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்ற தண்டனையை பரிசை கொடுக்கிறான்னு வச்சோன்னு சொன்னா, இன்னைக்கு குறைந்தபட்சம் நல்லவர்களை கெட்டவர்களை நாம் மிக எளிதாக தரம் பிரித்திருக்க முடியும். நீ நினைத்தது தவறு, உனக்கு தண்டனை. நீ பேசினது தவறு, உனக்கு தண்டனை. நீ செஞ்சது தவறு, உனக்கு தண்டனைன்னு சொல்லி அந்தந்த நேரத்திலேயே கடவுள் தன்னை தண்டிக்கிற கடவுளாக வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, இங்க இருக்கிற பலர் பயத்தினாலாவது கடவுளுக்கு பின்னால் பிரமாணிக்கத்தோடு ஓடிட்டு இருப்போம். இன்னைக்கு சட்டம் அப்படித்தானே இருக்கு. நான் ஒருத்தனை அடித்தேன், ஒருத்தனை கொலை பண்ணுறேன், ஒருத்தனிடத்து பணத்தை திருடுறேன்னு சொன்னால் மாட்டிக்கிட்ட தண்டனை. அதனால தான் பல பேருக்கு ஆசை இருந்தாலும் கூட அட ஏன்பா தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போவோமேன்னு சொல்லி ஒரு சட்டத்தின் கரங்களுக்கு பயந்து நம்ம ஒழுங்காக இருக்கோம்ல. எண்ணி பாருங்களே, கடவுள் தன் தீர்ப்பை ஒவ்வொரு நாள் காலை விடுகிற பொழுது நமக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். முந்தின நாள் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லி அடுத்த நாள் காலை விடுகிற பொழுது கடவுள் நம்மை நடத்துகிறாருன்னு சொன்னால், நம்ம இங்கே முக்காவாசி பேர் தண்டனையை பெற்றுக்கொண்டவர்களாய் மட்டும்தான் இருந்திருப்போம். ஆனால் கடவுள் தன் நீதியின் தராசை விட தன் இரக்கத்தின் தராசில் உங்களையும் என்னையும் அவர் அளவிடுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், நான் கனிவோடு உங்களை நடத்துகிறேன், இரக்கத்தோடு நடத்துகிறேன். அந்த கனிவையும் அந்த இரக்கத்தையும் பல நேரங்களில் நாம் கண்டுகொள்வதே இல்லை. இவர் தானே, இவங்க தானே. இந்த ஒரு புரிதலோடு அப்படியே நற்செய்தி வாசகத்துக்கு வாருங்களே. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சென்று நலம் தருகிற பணிகளை மக்கள் மத்தியில் செய்யுங்க. ஏற்றுக்கொள்ள தகுதி உடையவர் இருந்தால் உங்கள் வாழ்த்து அங்கே தங்கும். பல நேரங்களில் கோயிலுக்கு வந்து சாட்சி சொல்லுகிற பொழுது அங்கலாய்த்து பேசுவதை பார்ப்போம். ஐயோ ஃபாதர், இங்கே பாருங்களேன், அவங்க வீட்டில் நடக்குது ஃபாதர், ஏன் ஃபாதர் எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு அப்படி ஒரு நல்லது இருக்க மாட்டேங்குது, கடவுள் என்ன இப்படி அழுது புலமை மட்டும் வைக்கிறாரு, எனக்கு ஏன் சாட்சி கிடைக்க மாட்டேங்குது, நான் சாட்சி சொல்லுகிற அந்த நிலைக்கு என்னைக்கு போவேன்? அன்பு உறவுகளே, பல நேரங்களில் நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் அந்த ஆசையை வாழ்ந்து காட்டுவதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பது இல்லை, முயற்சிகள் எடுப்பதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்கிற பொழுது கடவுளுடைய அன்பு பாதையில் நாம் நடப்படுவோம். ஆனால் ஆசை ஒன்று, யதார்த்தம் வேறொன்றாய மாறி போகுது. மனசுக்குள்ள நல்லவனா இருக்கணும்னு ஆசை, ஆனால் வெளியே இருக்க முடியலையே. மனசுக்குள்ள கனிவோடு இருக்கணும்னு ஆசை, வெளியில் உறவுகளிடத்தில் இருக்க முடியலையே. அதனால தான் கடவுள் தருகிற அந்த வாழ்த்து அது நம்மத்தையில் தங்குவதே இல்லை, அது நம்மை கடந்து போய்விடுகிறது. கடவுள் சொல்லுகிறாரல்ல, அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கும் கூட இந்த 2026 கூட கடவுள் அதே கனிவோடு பேரிரக்கத்தோடு பேரன்போடு நம்மை சந்திக்க வருகிறார். ஆனால் தகுதி இல்லாதவர்களாய் நாம் மாறி போகிற பொழுது அந்த அன்பும் அக்கறையும் பேரன்பும் பேரிரக்கமும் நம்ம மேல் அது தங்காம அது கடந்து போகிறது. சொல்லுகிறார்கள், நீ வாழ்த்துகிற பொழுது அந்த வாழ்த்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியுடையோராய் அந்த வீட்டார் இருந்தால் அது அங்கே தங்கும். ஆனால் உன் வாழ்த்துக்கு தகுதியற்றவர்களாய் அவர்கள் இருக்கிற பொழுது அது அங்கே தங்காது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வீட்டை இந்த வார்த்தையோடு உரசி பாருங்கள். என் ஆண்டவர் தருகிற வாழ்த்தும் ஆசீரும் என் வீட்டில் தங்குவதற்கு நான் தகுதியோடு இருக்கிறேனா? இது வெளியில் பார்க்கிற மனிதர்கள் உங்களை யாருமே தீர்ப்பிட முடியாது. தள்ளி இருந்து உங்களை பார்க்கிற பொழுது ரொம்ப நல்லவர் போல தெரியும். ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் நாம் எவ்வளவு உண்மையானவர்கள் எவ்வளவு போலியானவர்கள்னு தெரியும். அதை நம்மை அடுத்து படிக்கக்கூடிய ஒரு மிக சரியான ஒருவர் கடவுள் மட்டும்தான். வெளி பூச்சிகளை பார்த்து வெளி அடையாளங்களை பார்த்தால கடவுள் உள்ள பார்க்கறதுனால தான் பல நேரங்களில் அந்த அமைதி தங்குவதே இல்லை. அவங்க வீட்டிலேயே அமைதி தங்கலையா, இதுக்கு மேலே என்னப்பா செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் உள்ளங்களுக்குள் தகுதியற்றவர்களாக இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மை பார்த்து பார்த்து வளர்த்து எடுக்கிற பொழுதும் கூட பல நேரங்களில் நாம் அவருக்கு எதிராய் மாறி போய் ஆசிரியை பெறுவதில்லை.
கடவுள் பாரபட்சத்தோடு நடத்துவதில்லை. எப்ராயிமேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த பிள்ளைகளை உருவாக்கியது போலதான் இந்த காலத்திலும் அவர் நம்மையும் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிற அந்த தாயாக தந்தையாக இருக்கிற கடவுளை நாம் எட்டி உதைச்சிட்டு கடந்து போயிடுறோம். ஏன்? அவர் எந்த அளவுக்கு நெருங்கி வந்தாரோ நாம் அந்த அளவுக்கு எதிராய் பயணப்படுகிறோம். அப்படி எதிராய் பயணப்பட்டனால தான் அவர் கொடுக்கிற அமைதியோ சமாதானமோ உண்மையான நிம்மதியோ குடும்பத்தில் தங்காமல் அது தகுதி இருக்கிற இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிடுது. எண்ணி பாருங்களேன், ஒருவேளை இன்னைக்கு நச்சதை சொல்லுகிற மாதிரி தகுதி இல்லாதவனுடைய வீட்டையும் ஊரையும் விட்டு போறப்ப உன் கால்களில் படிந்திருக்கிற தூசியை நீ உதறி தள்ளிட்டு போ. சோதம் கொமோரா நகரை விட அவர்களுடைய தண்டனை ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்லுகிறாரே. அப்படி ஒரு பணியாளர் செய்ய நினைச்சா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 95% கால்களில் தூசியை தள்ளி விட்டுட்டு தான் போகணும். கிறிஸ்தவம் பிறந்து வளர்ந்து 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட, குறைந்தது நம்முடைய இந்தியாவில் ஒரு 500 வருஷம் வச்சாலும் கூட, அதை விட ரொம்ப அதிகமாக இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் பிற சபை கிறிஸ்தவங்கள்லாம் வந்திருக்கிற இந்த ஒரு மிக அழகான ஒரு காலத்தில் கூட இன்னைக்கும் பார்க்கிறோம், கடவுளை விட்டு வெளியே செல்வதில், தகுதியில்லாத நிலைக்கு நம்மை உள்ள தள்ளுவதில் தான் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்களே ஒழிய கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதில்லை. இன்னைக்கு இறை வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இறை வார்த்தைக்கு பஞ்சமில்லாத ஒரு காலம். எங்கும் இறை வார்த்தை போதிக்கப்படுது. ஆனால் அந்த இறை வார்த்தையை எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு இருக்குல்ல? அப்படி உணர்ந்திருந்தால் இன்னைக்கு நம்முடைய தனிமனித வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நம்முடைய ஆலயங்களிலும் நம்முடைய ஜெபக்கூடங்களிலும் இருக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் என்றோ மறைந்து போயிருக்கும். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி வருகிறோம், ஆண்டவர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஆண்டவர் இதுதான் விரும்புகிறார்னு சொல்லுகிறோம். ஆனால் முதல் ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். ஒவ்வொரு வாரமும் ஜெபம் முடிச்சு பூசை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பிடிவாதமாய் நாம் கடவுளுக்கு எதிராக போறதுனால தான் அவர் சொல்லுகிற அவர் வழங்குகிற அந்த ஆசீர் நம்மோடு இருப்பதில்லை. பல நேரங்களில் 5 ஆண்டுகளை 6 ஆண்டுகளை 3 ஆண்டுகளை முடிச்சிட்டு ஒரு பங்கு பணியாளர் கடந்து வருகிற பொழுது அவருக்கு பெரிய வாழ்த்து கொடுப்பாங்க, பெரிய வழி அனுப்புதல் இருக்கும். எண்ணி பாருங்கள், எதை சாதித்து விட்டு வெளியே வருகிறோம்னு பார்க்கிற பொழுது நாங்கள் ஒன்றையும் சாதிக்கவில்லை. அந்த அவல நிலையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு நாங்கள் நிர்வாகத்தில் வெற்றி பெற்றவர்களாய் வருகிறோமே ஒழிய ஆன்மீகத்தில் வெற்றி பெற்று வருகிறவர்கள் எண்ணிக்கையில் மிக 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 குறைவு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தாய் போல தந்தை போல நடத்துகிற கடவுளை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி தேடி வருகிற கடவுளை நோக்கி தேடி செல்லுவோன்னு சொல்லி கரம் பிடித்து அழைத்துட்டு போய் அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து வாழ்த்துகிற அந்த அமைதிக்கு நீங்கள் தகுதியுடையவர்களாய் உங்களை மாற்றி பணிப்பொறுப்பு ஏற்ற பொழுது இருந்ததை விட நாங்கள் செல்லுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை ஆன்மீக தளத்தில் உயர்ந்திருந்தால் உங்கள் அன்பிற்கு நாங்கள் உண்மையிலேயே பாத்திரமானவர்கள். ஆனால் அதிகபட்சம் பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நம்பிக்கையில், உங்கள் முன்னெடுப்புகளில், உங்கள் கொண்டாட்டங்களில், உங்கள் பங்கு சார்ந்த பாரம்பரியங்களில் எந்த விதமான ஒரு புதிய உண்மையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இதை தொடுகிற பொழுது அது என்னுடைய பணியை பாதிக்கும் என சொல்லி என்னுடைய 3 ஆண்டு 5 ஆண்டு 6 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யணும்னு சொன்னா இதையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி பல நேரங்களில் தங்கள் கால்களில் இருக்கக்கூடிய தூசியை தட்டிவிட்டு போக வேண்டிய பணியாளர்களாகிய நாங்களே தூசிகளை எங்கள் மேல் சேர்த்து கொண்டு கண்மூடி கடந்து செல்வதால் தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் நிர்வாகத்தில் வெற்றி பெறுகிறோம், ஆன்மீகத்தில் தோற்று நிற்கிறோம். கடவுள் ஏன் அனுப்புகிறார்? நீ போயா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுகிறாங்களே, எல்லாம் கிடைத்த இந்த காலத்தில் நாங்கள் செய்ததை விட ஒன்றுமில்லாத காலத்தில் உண்மையான ஊழியர்கள் நிறைய கடவுளை நோக்கி கொண்டு வந்தாங்க. ஆனால் கடவுள் எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தும் கூட தகுதியுடையோராய் மக்களை மாற்றுகிற பணியில் தோல்வி அடைந்து நிற்கிறோம் பல நேரங்களில். அப்படி வெற்றி பெற நினைக்கிற பல பணியாளர்கள் ஊழியர்கள் விரட்டி அடைக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அன்பு உறவுகளே, மனதில் கொள்ள வேண்டும், கடவுளுடைய பேரன்பும் பேரிரக்கமும் கனிவும் எந்த அளவிற்கு இருக்கோ அவர் ஒரு நாள் நீதியோடு வருவார். இன்னைக்கு நான் உன்னை தந்தை போல தாயை போல வளர்த்தேன்னு சொல்லுகிறதே ஆண்டவர் தான் பின்னொரு நாளில் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற கூலியை கொடுப்பார்.
இப்போது இந்த கடவுளை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் என்னையும் கனிவோடு காண்கிறார். அப்படி கனிவோடு என்னை தேடி வருகிற கடவுளை நோக்கி நானும் தகுதியோடு போகிற பொழுது அவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வாழ்த்தும் ஆசீரும் என் குடும்பத்தில் அது தங்கும். அது தங்கல்னு சொன்னா கடவுள் என்னை வஞ்சிக்கவில்லை, நான் கடவுளை வஞ்சித்து வெளியே போறேன் அர்த்தம். நான் என் மனதை மாற்றிக்கொண்டு உள்ளே வர வேண்டும் என்கின்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தெளிவை கொடுப்பதற்காக நம் மத்தியில் இருக்கிற ஊழியர்கள் அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும், அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்படி பாருங்கள், எல்லோரும் இணைந்து வந்து கடவுளுடைய அன்பை உணர்ந்து அதை கொண்டாடி அதை நமதாக்கி நாம் வாழ்வாக்குகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அது நம் மீது நிறைவாய் நின்று அந்த ஆசிரை கொடுத்து விட்டு தான் செல்லுமே ஒழிய அது கடந்து செல்லாது வெறுமையாக. ஆக அன்பு உறவுகளே, இதை நாம் உணர்ந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் அங்கலாய்த்து வேதனைப்பட்டது போல அவர் நம்மையும் இழந்தவராய் வேதனைப்படக்கூடாது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது உண்மையுள்ளவரை, தகுதியானவரை நாமும் தகுதி உள்ளவர்களாய் தேடிச் சொல்லுகிற பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர் நம்மோடு தங்கும். ஆகவே இதை நாம் உணர்வோம். வழிபாட்டுக்குள் மட்டுமல்ல, வழிபாட்டை கடந்து வெளியே சொல்லுகிற பொழுதுதான் உண்மையிலே நாம் கேட்டதை வாழ்வாக்க முடியும். அதை கடவுள் நமக்கு தரணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேடல்களில், என்னுடைய ஜெபத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தகுதியுள்ள பாத்திரமா என் குடும்பத்தின் பாத்திரமும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தா எனக்கு இழப்பின்ன? வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே நாங்களும் வான் தூதர்களின் அணிகளோடும் ஒன்றாய் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆண்டவரே உமது புகழை பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை எங்கள் மீது பொழிகிற தேவனே, உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து திருப்பலியை காண்கிற இந்த நேரத்தையே நீர் காணிக்கையாக கண்ணோக்கி ஆண்டவரே, அந்த அமைதியை எங்கள் மீது நிறைவாக ஊற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர், தந்தையின் பேரிரக்கத்தை நம் மத்திகளே வாழ்ந்து காட்டியவர் திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் தானே நெஞ்சார பாட, உன்னாமம் தானே நெஞ்சார பாட. சுகமான ராகம் நான் பாடும் பாடல். உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல். உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். நன்றி கூறி மன்றாடுவமாக.
ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேன் கமழும் சோலை சோழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் கமழும் சோலை சோழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.